தீவினை செய்வது தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு, புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. மூடன் பாவத்தில் பிரியப்படுகிறான், தீவினையை சந்தோஷமாய் செய்கிறான். பாவத்திற்கு விரோதமாக அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்தாலும் அதை அவன் செவி கொடுத்து கேட்பதில்லை. தேவனுடைய வார்த்தையையும் எச்சரிப்பையும் அசட்டை பண்ணுகிறான். தான் செய்கிற பாவத்தினால் தனக்கு எந்தவிதமான தண்டனையும் வராது என்று இருமாப்பாய் இருக்கிறான். மூடனுடைய பாவத்தை குறித்து அவனுக்கு எச்சரித்து கடிந்து கொள்ளும் போது அவன் எச்சரிப்பின் வார்த்தைகளையும் கடிந்து கொள்ளும் வார்த்தைகளையும் பரியாசம் பண்ணுகிறான். தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டாய் இருக்கிறது. அவனுடைய மனச்சாட்சி அவனுடைய பாவத்தை குறித்து அவனை எச்சரித்தாலும் அவன் தன்னுடைய மனச்சாட்சியின் சத்தத்திற்கும் செவி கொடுக்க மாட்டான். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். புத்திமானுக்கு ஞானம் உண்டு. புத்திமான் ஞானமாய் சிந்தித்து ஞானமாக பேசுகிறான். அவன் நற்குணம் உள்ளவன். அவனுடைய ஜீவியத்தில் ஆவியின் கனிகள் அதிகமாய் வெளிப்படுகிறது. புத்திமானை கடிந்து கொள்ளும் போது அவன் திருந்துகிறான். அவனுக்கு புத்திமதிகளை சொல்லும் போது அவற்றை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறான். புத்திமான் தற்புகழ்ச்சியை விரும்ப மாட்டான். புத்திமானிடத்தில் ஞானம் உண்டு என்று சொல்லுவதே அவனை புகழ்ந்து பேசும் நேர்த்தியான வார்த்தையாகும். நம்மிடத்தில் ஐஸ்வர்யம் உண்டு, பலன் உண்டு, அதிகாரம் உண்டு என்று மற்றவர்கள் நம்மை பற்றி சொல்லுவதற்கு பதிலாக நம்மிடத்தில் ஞானமும் புத்தியும் உண்டு என்று சொல்லுவதே நமக்கு மேன்மை.